தங்கச்சி எப்படிமா மறக்க முடியும்? அதெல்லாம் ஞாபகம் இருக்கதாம்மா செய்யுது. என்ன பண்ண, பிசினஸ்னு ஓட வேண்டியதா இருக்கு. உனக்கு என்னம்மா, வாக்கப்பட்ட இடம், நல்ல இடம், உனக்கு இருந்து சாப்பிட்ற மாதிரி சொத்தெல்லாம் இருக்கு. எங்களுக்கு அப்படியா? நாங்கள் ஓடித்தானே ஆகணும். ஏதோ உங்கள் அண்ணன் இவ்வளோ வருஷம் ஓடி ஏதோ ஓரளவுக்கு நாங்கள் வந்திருக்கோம் காசு பணத்தோட. அதனால தானே எங்களை கூப்பிட்டேன். ஐயோ அண்ணி, என்ன நீ இப்படி சொல்றீங்க? ஆமாம் ஆமாம், அப்படி இருந்திருந்தானா எனக்கும் ஒரு பொண்ணு பையன் இருக்கான். உனக்கு அதெல்லாம் கண்ணா தெரியும். எங்கே பணம் அதிகமாக இருக்கோ அங்கே தானே நீயும் கொடுத்துருக்க. அந்த இடத்துல வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டேன். உன்னை நான் சொல்லி தானே கூட்டினு வந்தேன். தேவையில்லாத பேசாம இரு. ஐயோ அண்ணி, அப்படியெல்லாம் இல்லை அண்ணி. என்ன நீ இப்படி நினைக்கிறீங்க? அப்படின்னா உன் பையனுக்கு என் பொண்ணை பேசி முடி. நீ வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டேன். இங்க பாரு, இருக்க விருப்போட நான் இரு. இல்லைன்னா வா, இப்பவுமே கிளம்புவோம். கல்யாணத்தன்னைக்கு காலையில மண்டபத்துக்கு வந்தா போதும். ஆமா, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதம்மா. அவ பைத்தியம், அப்படிதான் ஏதாவது பேசுவோம். நீ இப்போ ஏதாவது ஆக வேண்டிய வேலை இருந்தா பாருமா. எங்களுக்கு டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கும். ஆமாமா, பிள்ளைங்க எங்கம்மா? ஐயோ அண்ணா, நான் எதுவும் தப்பா நினைக்கல. சரிங்க அண்ணா, நீ உள்ள வாங்க. பாரு வசந்தி, நான் இங்கே கல்யாணத்துக்கு மட்டும் வரையில, பேசி முடிவு பண்ணவும் சேர்ந்து தான் வந்திருக்கேன். என் பொண்ணுக்கு கார்த்திகை கெட்டி தருவியா மாட்டியா? என் பொண்ணுக்கு கார்த்திகை நல்லா பிடிச்சிருக்கான். அதனால என் பொண்ணு ஆசை நான் இதுக்கு கெடுக்கணும்? ஒரு யோசித்து நல்ல பதிலாக சொல்லு. அது அண்ணி, அது கார்த்திக்கு பேசி முடிச்சியாச்சா நீ? நீ எதுவும் நினைக்காத. அவ அப்படித்தான் ஏதாவது பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருப்பா. நீ உள்ள போய் வேலையை பாருமா. பாருங்கங்க, நீங்கள் சும்மா இருங்க. இங்கே பாரு வசந்தி, எனக்கு தெரியாது, என் பொண்ணு தான் இந்த வீட்டு மருமக. அது எப்படி? எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா. என்கிட்ட நீ கேட்கல, ஒன்றுமே பண்ணலை. நீயா ஒரு முடிவு எடுத்திருக்க. என்ன வசந்தி, அப்போ எங்களை எதுக்கு இந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்ட? அப்படியே விட வேண்டியதானே? பாரு, வந்த இடத்துல வாய் வச்சு சும்மா இரு. இல்லையா கிளம்பு. நீ இங்க இருக்கிறதுல சரிப்படாது. வா, நீ இப்போ நம்ம வீட்டுக்கு போ. கல்யாணத்துக்கு அன்னைக்கு காலையில வந்துக்கலாம். அண்ணி, பேசி முடிவு பண்ணியாச்சா நீ? அதை எப்படி அண்ணி மாற்ற முடியும்? உள்ள வாங்க அண்ணி. பேசி முடிவு பண்ணியாச்சு. எங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கல. தாய் மாமன் எதுக்கு தான் எங்களை கூப்பிட்டே தெரியல. ஒரு தாய் மாமன் பொண்டாட்டி, எங்களை ஒரு மரியாதை இல்லை. ஏதோ கூப்பிட பண்ணி கூப்பிட்டுருக்க, அப்படித்தானே வசந்தி? அம்மா, என்னம்மா? பெரியம்மா உள்ள கூப்பிட்டாங்க, போவீங்களா? என்னம்மா, எங்களெல்லாம் கண்ணு தெரியல போல. அது அம்மா, யாரும்மா இவங்க? அது என்னோட அண்ணன் அண்ணி, உனக்கு மாமா அத்தைம்மா. இல்லை மாமா, தெரியாதுல்ல, அதான் சாரி. வாங்க மாமா, வாங்க அத்தை. உள்ள வாங்க, கொஞ்சம் உள்ள வேலை இருக்கு. வாங்க அண்ணி. என்ன வசந்தி, நான் கேட்டதுக்கு பதிலே இல்லை. அது அண்ணி, அதான் சொல்லிட்டேனே அண்ணி, பிள்ளைங்களுக்கு பேசி முடிவாக்கியாச்சேன்னு. பார் வசந்தி, என் பொண்ணுக்கு கார்த்திகை ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்படியெல்லாம் என்னால் விட முடியாது. என் பொண்ணுக்கு தானே உரிமை அதிகமாக இருக்குது. நீ என் பொண்ணுக்கும் உன் பையனுக்குமே பேசி முடி. அதெல்லாம் வேண்டாம். உங்க பொண்ணுக்கு பிடிச்சி போச்சுன்னா என் அண்ணன் அவளை கட்டி கொடுத்துருமா? என் அண்ணனுக்கும் பிடிக்கணும். என் அண்ணனுக்கும் மனசு ஒன்று இருக்கு. அது எப்படி? இவ்வளோ நாளா இல்லாத உறவு. சரி, கல்யாணத்துக்கு கூப்பிட்டீங்க, வந்தானா என்ன ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? வாய் வச்சுட்டு சும்மா இருடி. நீ சும்மா இரு. இத்தனை வருஷம் வரைக்கும் இப்படி ஒரு மாமா அத்தை இருக்கானே எனக்கு தெரியாது. இப்பதான் நாங்களே பாக்குறோம். இப்ப வந்து என் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கி கெட்டித்தாங்கன்னு கேட்டானா என்னம்மா? ஆல்ரெடி அண்ணாக்கும் அண்ணுக்கும் பேசி முடிச்சாச்சு. இது என்ன புதுசா இருக்கி? ஏதோ பிரச்சனை பண்ணி இருக்கி? அம்மாடி, நீ எதுவும் கோவப்படாதீமா. அவளுக்கு பைத்தியம். நீ உள்ள போமா. என்ன வசந்தி, உன் பொண்ணை பேசி விட்டு வேடிக்கை பார்க்குற போல? இப்படிதான் எங்களை கூப்பிட்டு நல்ல மரியாதை. இதுக்கு தான் எங்களை கூப்பிட்ட. இங்க பாருங்க, கல்யாணத்துக்கு வந்தீங்கன்னா, கல்யாணத்தை முடிச்சீங்கன்னா 2 நாள் இருந்தீங்கன்னா கிளம்புற வழியை பாருங்க. தேவையில்லாத பேச வேண்டாம். பாருங்க, என் அண்ணனுக்கெல்லாம் உங்க பொண்ணு ஒரு துளி அளவு கூட பிடிச்சல. என் அண்ணன் மனசுல வேற ஒரு பொண்ணு தான் இருக்கா. அவங்கள பேசி முடிச்சியாச்சு. தேவையில்லாம பேசி பிரச்சனை பண்ணாம உள்ள போங்க. அம்மா, உங்களை பெரியம்மா கூப்பிட்டாங்க, உடனே போகணுமா? நீ வாயை வச்சுட்டு சும்மா இரு சந்தியா. உள்ள போ, நான் பேசிக்கிறேன். இப்படியெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுமா. இவ்வளவு நாள் அத்தா மாமா எங்க போனாங்கன்னு தெரியல. திடீர்னு என் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு கெட்டித்தாங்கன்னா அதெல்லாம் இருக்க முடியாது. அவன் என் அண்ணனுக்கு பிடிச்சிருக்கணும். அண்ணி, அவ சின்ன பொண்ணு, ஏதோ பேசிட்டா. எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க. உள்ள வாங்க அண்ணா, உள்ள வாங்க. மேலே தானே ரூமு, பிள்ளைங்களுக்கு மேலே தான் இருக்காங்க. போங்க அண்ணா, நான் உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு வரேன். இல்லம்மா, அவ சின்ன பொண்ணா இருந்தாலும் கரெக்டா பேசணும். நீ போய் வேலையை பாருமா. ஊர்பட்ட வேலை இருக்கும். போமா, இவட்டெல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத. நீ உள்ள போய் வேலை பாருமா. நான் அண்ணா போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். சாப்பாடு ரெடியா நான் கூப்பிடு, அண்ணா வரேன். சரிங்க அண்ணா. அண்ணி, உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு. நல்லா பேசுறமா, இப்படித்தான் இருக்கணும். அவளை வளர்த்தது எங்க பெரியம்மா பெரியப்பா. எது நல்லது எது கெட்டது எல்லாம் எங்களுக்கு சொல்லி தந்து தான் வளர்த்துருக்காங்க. யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியும், எங்க எப்படி பேசணும்னு எங்களுக்கு தெரியும். சரி மாமா, உள்ள போங்க. மேலதான் இருக்காங்க உங்க பிள்ளைங்க. அர்ஜுன் மட்டும் கார்த்திக் அண்ணா கூட வெளியே போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க மட்டும் வீட்டுல இல்ல. சரிம்மா, சரி. திருத்தவே முடியாது, வா உள்ள. இங்கே இந்த போக்கு முன்ன நந்தினிக்கும் கார்த்திக்கும் கல்யாணத்தை முடிக்கல. என் பேரு ஜான்சி இல்லை. உன்னை நான் திருத்தவே முடியாது. எப்படியும் போயிட்டு போ. ஆனா ஒண்ணு, என் தங்கச்சி பிள்ளைங்க விஷயத்துல எதையாவது தேவையில்லாம விளையாடுன, நான் சும்மா இருக்க மாட்டேன். சரிம்மா, மாமா போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். நீ போமா உள்ள. சரிங்க மாமா. வந்துட்டாங்க. பொண்ணை வளர்த்து வச்சிருக்க லட்சணத்தை பாரு. என் அண்ணனை பார்த்து 5 நிமிஷம் கூட ஆகல. போவி, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. வளர்ச்சத்தை பாரு. அதானே, பொண்ணுக்கு நல்லதை சொல்லி வளர்த்துருக்கணும். இப்படி தேவையில்லாத சொல்லி வளர்த்தா எப்படி இருக்கும்? என்ன மேடம், நல்லா சூடா இருக்கீங்க போல. ஆமாமா, ரொம்ப சூடா இருக்கேன். வேணா ஒரு காஃபி வேணா போட்டு குடிக்கிறீங்களா?
ஐயோ கிட்ட வந்தா என்னையே எரிச்சிருவ போல இருக்கு. வேண்டாம் வேண்டாம். ரொம்ப கிண்டல் பண்ணாண்டாம். உங்க வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க. அதான் சொல்லிட்டீங்களே, கல்யாணம் முடிந்த வரைக்கும் பார்க்க வேண்டாம், பேச வேண்டாம், எதுவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ சொல்லிட்டீங்கல்ல. கிளம்புங்க. இப்ப மட்டும் எதுக்கு? அது ஏதாவது ஒரு ஃபோன்ல சொல்லுவாங்கம்மா. அதை அப்படியே கடைப்பிடிக்க முடியுமா என்ன? அப்பப்போ ரகசியமா பார்த்து பேச வேண்டியதான். ஆனா எனக்கு இப்ப பேச டைம் இல்ல. போறீங்களா சார்? மனசு வச்சா டைம் இருக்கும். வாங்களேன் அங்கிட்டு போய் கொஞ்சம் ஆசவசமா பேசுவோம். யோ, வேலையை பார்த்துட்டு போயா. என்ன என்ன மரியாதை வேணும். அதெல்லாம் தர முடியாது, போயா. என்னம்மா இப்படி சொல்ற? வேற எப்படியா சொல்லணும்? வேற எப்படியா சொல்லணும்? வந்துட்டாங்க. எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஏய் ஏய் நில்லுடி. அட போயா. எதுவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறமே பேசிக்கோ. அதான் நீ தானே சொன்ன, போயா. ம், ஏதோ சும்மா அடிச்சுடன்னு அடிச்சுட்டா அதையே பிடிச்சிட்டு இருக்கோம். அடியே சந்தியா நில்லுடி. நிக்க முடியாதியா, வேலையை பார்த்துட்டு போயா. சரி, அவ்வளோதான் நமக்கு கிடைச்சது. டேய் சூர்யா, உனக்கு தேவைதான்டா. உன் வாய் வச்சு சும்மா இருந்தியாடா? இந்த டைலாக்கெல்லாம் உனக்கு தேவையாடா? மூடிட்டு இருந்திருக்கணும். தேவைதான்டா, நல்ல அனுபவி. என்ன மச்சான் தனியா நின்று புலம்பிட்டு இருக்க? அட போ மச்சான், வயிற்றுல கிளப்பாத. வாயிட்டு சும்மா இருந்திருக்கணும். சும்மா டைலாக் அடிச்சுட்டு அடிச்சுட்டா இப்படித்தான். ரொம்ப ஓட்டாத. நீ வெண்பா பார்க்க போறல? அவளுக்கு கல்யாண வேலை இருக்கும். அவங்க அப்பா கூட இருந்து கணக்கு பார்த்துட்டு இருக்கோம். அதான் அப்படியே வந்து நீயும் தனியா இருக்க. சரி மச்சான் வா, உனக்கு நான் எனக்கு நீ போவோமா? டேய் இப்போ எதுக்குடா அவனுல மாதிரி நம்ம பேசுறோம்? ஆமால சூர்யா. சரி வாடா போவோம். மகேஷ் கார்த்திக் காதுல விழுந்துடாம. சரி வா, அப்படியே வெளியே போயிட்டு வருவோம். என்னடா வசந்தியத்தோட அண்ணன் ஒய்ஃப் இப்படி பேசுறாங்க? அதான்டா எனக்கும் தெரியல. அதான் சந்தியா விட்டே வைக்கல, பொறிஞ்சு தள்ளிட்டு தான் போறா. கேட்டுட்டு தானே சந்தியா வெண்பாக்கு மேல இருக்கான். ஆனா சந்தியா பேசுனது கரெக்டு தானடா. திடீர்னு வந்து என் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கே கெட்டித்தாங்கன்னு கேட்டா, கார்த்திக் மனசுல என்ன இருக்கான்னு தெரியாம அவங்க பொண்ணுக்கு பிடிச்சா கெட்டி கொடுத்துடணுமா? என்னடா இது? ஆமாடா, மகேஷும் கார்த்திக்கும் இங்க தங்காம நம்ம வீட்டுல அங்க தங்குறதுக்கு காரணம் இதுதான்டா. பெரிய மாமா கிட்ட போய் சொல்லியிருக்கான் போல. அந்த பொண்ணு பார்த்தா 5வது நிமிஷமே கார்த்திக் ஒன்று என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, அதான் மாமா இன்னும் இங்க இருந்தா சரிப்படாதுன்னு சொல்லிட்டு அங்க அனுப்பி விட்டுட்டாங்க. கல்யாணம் முடிஞ்ச வரைக்கும் அங்கதான் இருப்பாங்க. கல்யாணம் முடிஞ்ச வரைக்கும் இல்ல, இவங்க கிளம்புற வரைக்கும் கார்த்திக் இங்க வரமாட்டான். ஆமாடா சந்தியா சொன்னான். ஆனா எதுக்குடா இப்படி பண்றாங்க? கல்யாணத்துக்கு தானே கூப்பிட்டாங்க, வந்து இப்படி பேசிட்டு இருக்காங்க. அது அப்படி இல்லடா, கார்த்திக் தானே ஒத்த வாரிசு, மொத்த சொத்து அவனுக்கு தானே. அதான் பொண்ணை கட்டி கொடுத்தான். இந்த சொத்து மொத்தம் நம்ம பொண்ணுக்கு தான் நினைச்சு பொண்ணை கட்டி கொடுக்க பிளான போட்டிருக்காங்க. என்னடா இது குடும்பம்? சி, இங்க பாரு, அது சரிதான்டா. ஆனா எப்படிடா கட்டி கொடுக்க முடியும்? பெரியவங்க கார்த்திக்கு அணுக்கு கார்த்திக்னு பேசி முடிச்சுட்டாங்க. அதனால 2 பேருமே விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க. உனக்கு தெரியும்ல? தெரியும்டா, அணுவும் விரும்புறான்னு எனக்கு தெரியும், கார்த்திக்கும் விரும்புறான்னு தெரியும். ஆனா தெரியலடா, இவங்க எதுவும் பிரச்சனை பண்ணுவாங்களோன்னு தோணுது. பாப்போம். ஆனா வெண்பா இருக்காலாம் அப்படிலாம் விட மாட்டா. வெண்பாவோட பிளான் தானே கார்த்திக் இங்க இருக்கக்கூடாதுன்னு. எப்படியும் வெண்பா இருக்க வரைக்கும் கார்த்திகை நந்தினிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஆமாடா, அந்த இந்துவை பத்தி மாமா கிட்ட பேச போறேன்னு சொல்லி பேசிட்டியா? ஏடா பேசலான்னு தான் போனேன்டா. அங்க மாமா எல்லாரும் சேர்ந்து கணக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே வெண்பா போய் கணக்கு பார்த்து கொடுத்துட்டு இருக்கான். கணக்கு வழக்கெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் பேசணும்னு இருக்கோம்டா. எப்படி பேசணும்? ஏன்னா இதுக்கு மேல இந்துக்கு அங்க சேஃப்டி கிடையாது. ஆனா இந்து பாவம் தான்டா. எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணை ரொம்ப பலிகடாக்கியிருக்காங்கன்னு மட்டும் தெரியுது என் விஷயத்துல. ஆமாடா, அந்த விஷயம் எங்களுக்கு தெரியும். இந்து என்கிட்ட சொன்னா, அவ உன்னை வேண்டான்னு சொன்ன காரணமே அவங்க பிளான்ல உன்னை லவ் பண்ணது உண்மைதான். ஆனா அவங்க சொல்லி உன்னை லவ் பண்ணான்னு வரக்கூடாதுல. நாளைக்கு பின்னாடி உன்னை கல்யாணம் பண்ணாலும் என்னைக்கே ஒரு நாள் எங்க பிளானால தான் அவள் லவ் பண்ணா, உனக்கிட்ட நடிக்க தான் வந்தா, உன்னை கொல்ல தான் வந்தான்னு உனக்கு தெரிஞ்சா உனக்கு கஷ்டமா இருக்கும்லடா. அந்த வாழ்க்கை கண்டிப்பா நல்லா இருக்காது. அதுக்காக தான் நீ அனாதை அப்படின்னு காரணத்தை சொல்லி உன்னை வேண்டான்னு சொல்லியிருக்காடா. அந்த பொண்ணு மேல இப்ப தப்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. சரிடா, இப்ப அதெல்லாம் பேசி ஒன்னும் ஆக போறது கிடையாது. அவளை அங்கிருந்து காப்பாத்துற வழியை தான் இப்ப பார்க்கணும். நேத்து என்கிட்ட வெண்பா சொன்னாடா. ஆனா மனசுக்குள்ள ஒரு ஓரமா அவ என்னை இப்படி சொல்லிட்டு போனது வலிச்சுட்டு தான் இருந்தது. சந்தியா என்னதான் என் கூட ஆதலா இருந்தாலும் என்னமோ அது என் மனசுக்குள்ள குத்திட்டு தான் இருந்தது. நேத்து வெண்பா சொன்னதுக்கு அப்புறம் தான் மனசுக்கு கொஞ்சம் லேசா இருக்குடா. இப்போ முழு மனசோட சந்தியாவனை கல்யாணம் பண்ண போறேன். இப்படிடா, உனக்கு தாய்க்கு தாயா, தாரத்துக்கு தாரமா எல்லாமா சந்தியா மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கா. நீ அதிர்ஷ்டசாலி தான்டா. உனக்கு யார் இல்லை, நீ யாரா சொன்ன? உனக்கு எல்லாமா அவ இருப்பா. அது அவ காட்டின அன்புல நான் புரிஞ்சுக்கிட்டேன்டா. நான் சும்மா ஒரு டைலாக் அடிச்சு விட்டு இந்த பிடிச்சிட்டு 2 நாள் ஆச்சுடா பேசி. உனக்கு தேவைதான்டா. சூர்யா, கொஞ்சம் பேசணும், வரீங்களா? சரிடா, சந்தியா கூப்பிடுறோம் போ. இதோ வாரேம்மா. சரிடா, பாரு மாமா கிட்ட பேசும்போது கூப்பிடு வர. சரிடா. என்ன இதுக்கு வர சொன்னீங்க? அடியே பார்க்கணும்னு தோணுச்சுடி, அதான் வர சொன்னேன். அது எப்படி அங்க கார்த்திக் அண்ணா, இங்க நீங்க நல்லா பண்றீங்க. எங்களை கொண்டு அங்கே தங்க வச்சுட்டாங்க. இங்க இருந்தாலும் அது பார்த்துட்டாது இருந்தோம். இப்போ அதுவும் இல்லை, அதான் பார்க்கலாம் பேசலாம் வந்தேன். பார்த்துட்டீங்களா, கிளம்புங்க. அடியே என்னடி வந்தோடனே விரட்டதுல குறியா இருக்க? இப்போ சந்தியாக்காக தான் மேரேஜ், இன்னும் வெண்பாக்கா இருக்காங்க, அப்புறம்தான். புரியுதா? கிளம்புங்க. அது வரைக்கும் சின்ன சின்ன காதல் ரொமான்ஸ். ஒன்றும் வேண்டாம், கிளம்புங்க.
அப்படியா? அப்போ உனக்கு என்ன பார்க்கணும்னு தோணல? அது இல்லை தோணலை. இங்க பாரு மலர், சீரியஸா கேட்கறேன், உனக்கு என்ன பார்க்கணும்னு தோணல? அது எப்படி தோணாமல் இருக்கும், தோணுச்சு. அப்புறம் எதுக்கு நீ வந்தவன விரட்டுறதுல குறியா இருக்கா? ம் ராஜாத்தா மட்டும் பார்த்தாங்க ஓட விட்டு அடிப்பாங்க. நம்மக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா இல்லையா? அதெல்லாம் தெரியும், இருந்தாலும் நம்ம யாருக்கும் தெரியாம பார்த்து பேசிட்டு போவோமே. அதான் ஆஃபீஸுக்கு வரேன்ல, பார்க்க தானே செய்கிறீங்க. இருந்தாலும் வீட்டில் இப்படி மறைவா பார்க்கறது நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கும். அப்புறம் மேடம், என்ன சொல்லணும் சொல்லுங்க. ஆமா வந்தவங்க எப்போ கிளம்புவாங்க? யாருக்கு தெரியும்? அவங்க இங்கே வந்தோடனே கார்த்திக் அண்ணாக்கும் அவங்க பொண்ணுக்கும் மேரேஜை பற்றி பேசியாச்சு. எப்போ கிளம்புவாங்கன்னு யாருக்கு தெரியும்? என்ன சொல்ற, உங்களுக்கு அறிவே இருக்காதா? தெரியல. ஆனால் சந்தியக்கா போய் லெஃப்ட் ரைட்டு வாங்கிட்டா. ஐயோ, இதை நான் மிஸ் பண்ணிட்டேனே. அடுத்த வீடியோ எடுத்து வைக்கிறேன். மலர், சரி சரி, அக்கா கூப்பிட்டுட்டா. நீங்கள் போங்க. இதோ வாரேக்கா. என்னடி வந்த 5 நிமிஷம் கூட இல்லாத போற? அக்கா கூப்பிடுறோம், விடுங்க. கொஞ்ச நேரம் ப்ளீஸ். மலர், பாருங்க அக்கா இங்கே வந்துடுவா, விடுங்க. போதும், இப்போதைக்கு இதெல்லாம் போதும். அப்புறமா சரியா, கிளம்புங்க. நானும் கிளம்புறேன். அக்கா வெளியே போகணுன்னு சொன்னா. சரி வழி விடுங்க, கிளம்புறேன். சரி நாங்கள் இப்போ கிளம்பிடுவோம். ஓகே பாய். பாய், பார்த்துக்கோங்க. கால் பண்ணுங்க. சரி, நைட்டு கால் பண்றேன். ஏய் மலர், டைம் ஆயிட்டுடி. இதோ வந்துட்டேக்கா. சரி பாய். அப்போ கூட தந்துட்டு ஓடிட்டா. இதுவும் நல்லா தான் இருக்கு. என்னப்பா எதுக்குப்பா கூப்பிட்டீங்க? அது அப்பா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்னம்மா சொல்லு. என்னம்மா கேட்கணும், கேளுமா. அது அப்பா, அது வந்துப்பா, நீங்களே கேட்குறீங்களா? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னம்மா கேளுமா, இருக்குமா தயங்குற? சரி நானே கேட்குறேன். மாமா, உங்களுக்கு எத்தனை பொண்ணுங்க? என்னப்பா திடீர்னு கேட்குற? உனக்கு தெரியுமே 2 பொண்ணுங்கன்னு. சரி மாமா, வெண்பாக்கு கூட பிறந்தவங்க இன்னும் வேற யாராவது உண்டா? வெண்பா ரெட்டை குழந்தையா? என்னடா திடீர்னு இப்படி கேட்குறாங்க? எனக்கும் தெரியலடா எதுக்கு திடீர்னு இப்படி கூப்பிட்டு வச்சு கேட்குறாங்கன்னு. சரி என்னன்னு கேளு முதல்ல. எதுக்குப்பா திடீர்னு அப்படி கேட்குறா? இல்லப்பா, என்ன மாதிரியே இன்னொரு பொண்ணு இருக்காப்பா, அதான். அது எப்படிமா ஒன்று மாதிரி இருக்க முடியும்? அதெல்லாம் இருக்க முடியாதுமா. எப்படிப்பா நீங்கள் சொல்கிறீங்க? நான் கண்ணால் பார்த்தேனே. ராஜா, சூர்யா, நான் எல்லாருமே பார்த்தோமேப்பா. அதான் சொல்லுவாங்களாம்மா பெரியவங்க, உலகத்துல 7 பேர் நம்மள மாதிரி தான் இருப்பாங்க. அப்படி யாரையாவது நீ பார்த்துருப்போமா? அதுக்காமா இப்போ வந்து கேட்குற? மாமா, நீங்க பேசுறதுலே தெரியுது நீங்க சமாளிக்கிறீங்கன்னு. எங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே தெரியும். நீங்க சொல்றதை பொறுத்து தான் ஒரு பொண்ணை காப்பாற்றணும். அதுக்காக தான். என்னப்பா சொல்ற? யாரப்பா காப்பாற்றணும்? என்ன மாதிரியே இருக்கு அந்த பொண்ணப்பா. ராஜா, எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லு. பாதி சொல்லி பாதியும் சொல்லாம சொன்னா எங்களுக்கு என்னடா புரியும்? தெளிவா சொல்லு. அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாலப்பா தனசேகரோட பொண்ணு. ஆமா, தனசேகர் பொண்ணு. அந்த பொண்ணுக்கு என்னப்பா? அந்த பொண்ணு அப்படியே நம்ம வெண்பா மாதிரி இருக்காப்பா. என்ன ராஜா விளையாடுறியா? நான் தான் அந்த பொண்ணை பார்த்தேனே. அந்த பொண்ணு வேறப்பா, நம்ம வெண்பா வேற. என்னப்பா இப்படி போட்டு குழப்புறீங்க? அப்பா, யாரும் குழப்பல, நான் தெளிவாகவே சொல்கிறேன். அந்த தனசேகர், ஈஸ்வரி அவங்க இந்த பொண்ணோட சொந்த அப்பா அம்மா கிடையாது. அது கூட எங்களுக்கு தெரியுமா? பாட்டில தனசேகர்கிட்ட நாங்கள் கேட்க செஞ்சோம். அப்போ ஏதோ அவங்க தம்பி பொண்ணு அப்படின்னு சொன்னோம். இல்லைப்பா, அதெல்லாம் போய் தம்பி பொண்ணும் கிடையாது, அவன் பொண்ணும் கிடையாது. அந்த பொண்ணை சின்னதுலேருந்து எடுத்து யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு அந்த ஈஸ்வரி அவளை மாதிரி ஒரு டூப்ளிகேட் முகத்தை செஞ்சு அந்த பொண்ணுக்கு மேலே போட்டு விட்ருக்கா. அந்த பொண்ணுக்கு அந்த முகத்துக்கு பின்னாடி வேற ஒரு முகம் இருக்கு. அதுதான்ப்பா என்னோட முகம். அதான் உங்ககிட்ட நாங்கள் திரும்ப திரும்ப கேட்குறோம். அந்த தனசேகர் வேற உங்ககிட்ட தான் டிரைவராக வேலை பார்த்தா. அதான் டவுட்டாக இருக்குப்பா. டவுட்டாக இருக்குன்னு சொல்றதையும் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்ப்பா. அவள் உங்கள் டிஎன்ஏ. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, நான் அவளோட பிளட் சாம்பிள் எடுத்து உங்களோட ஹேரை எடுத்து நான் செக் பண்ணேன்ப்பா. அது ரிசல்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட பேசணும்னு நாங்கள் வந்திருக்கோம். அதான்ப்பா கேட்குறேன், எனக்கு கூட பிறந்தவங்க இன்னும் யாராவது இருக்காங்களாப்பா? ஆமாம்மா, எனக்கு 3 பொண்ணுங்க. அதில் நீ மூத்தது ரெட்டை குழந்தை. அதில் ஒரு குழந்தை பிறக்கும் போதே இறந்து போச்சு. அப்போ அந்த இறந்த குழந்தைய நீங்கள் என்னப்பா பண்ணீங்க? இல்லைம்மா, அந்த இறந்த குழந்தைய நாங்கள் வாங்கலை. அப்போ டிரைவராக வேலை பார்த்த தனசேகர் தான் வாங்கி எல்லாமே பண்ணான். இருமா, நீ சொல்றத பார்த்தா இப்போதாம்மா அப்பாக்குமே தோணுது. நீ பிறந்த மறுநாளுக்கு தான் அவன் வேலையை விட்டு நின்னான். அப்படின்னா அந்த குழந்தை வீரா, அப்படின்னா அந்த இந்து என் பொண்ணுடா. அந்த தனசரி எனக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கான். நம்மக்கிட்ட என்ன சொன்னான்? குழந்தைய நல்லபடியாக அடக்கம் பண்ணியாச்சு அப்படின்னு தானே சொன்னான். அந்த இடத்தையும் நமக்கு காட்டு தந்தானே. மறுநாள் வேலையை விட்டு நின்றுட்டான். அப்போ அந்த குழந்தைக்கு உயிர் இருந்துக்கு இவன் தான் குழந்தைய கொண்டு போகிறதுக்காண்டி வேலையை விட்டு நின்றுருக்கான். இப்போதான்டா எல்லாம் புரியுது. இதுக்கடா இப்படி பண்ணா? நான் அவனை சும்மாவே விட மாட்டேன். வீரா வா போலாம். ராஜா, இந்த இனி அங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. அவளை உடனே போய் கூட்டிகிட்டு வருவோம். நான் போறேம்மா, என் பொண்ணை நானே கூட்டிட்டு வரேன். அப்பா வேண்டாப்பா, நாங்களே போகிறோம். இல்லைம்மா, நீ வர வேண்டாம். ராஜா, சூர்யா நீங்கள் மட்டும் வாங்க. சரிங்க மாமா. வேண்டாம், அந்த டீனேஜ் போட்டத்தான். தாரேன். எதுக்குப்பா அது? இல்லை மாமா, கண்டிப்பாக தேவைப்படும். சரிப்பா, வாங்க போகலாம்.
தனசேகரை சும்மாவே விடக்கூடாது. இந்த ரத்னத்துக்கிட்ட அவன் விளையாடிட்டான். வீரா போலாம். நானும் சும்மா விட போறதா இல்லடா. வா. சரி சூர்யா, நம்ம கிளம்பலாமா? தனசேகரை சும்மாவே விடக்கூடாது ராஜா. வீட்டில் டிரைவரா வேலை பார்த்து அவனை நம்பி கொடுத்தா அவன் அந்த குழந்தைய எடுத்து இத்தனை வருஷம் யாருக்கும் தெரியாம அவன் பொண்ணு மாதிரி வளர்த்துருக்கான். இல்லடா, சும்மாவே விடக்கூடாது அந்த தனசேகரையும் ஈஸ்வரியையும். யாரடா சும்மா விட போறான்? சரி வா போலாம். ராஜா. சரிடா, நீ பேசிட்டு வா, நான் வெளியே வெயிட் பண்றேன். வெண்பாமா போயிட்டு வரேன். சரிங்கண்ணா. என்ன வெண்பா? அப்பாவும் மாமாவும் ரொம்ப கோவமா போறாங்க. இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம். இந்துவை மட்டும் கூட்டிட்டு வாங்க சேஃப்டியா. சரி போயிட்டு வரேன். ராஜா போங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாரி ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நெஞ்சரமாக போடலான்னு நினச்சேன், ஆனால் முடியல. நைட்டு வெளியே போயிருந்தோம், அதான் லேட் ஆகிட்டு போட முடியல. சாரி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு நாள் டு ஒரு நாள் தான் ஒரு வீடியோ வரும். ஈஸ்ட் முடிந்த வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டைமிங் கம்மியாக தான் வரும். ஈஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் 2 வீடியோவுமே 25 நிமிஷமாக கண்டிப்பாக வரும். கொஞ்சம் ஈஸ்ட் முடிந்த வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.